சட்டென்று நீண்டதொரு பயணம் சட்டென்று முடிந்துவிட்டது. எதிரில் இருந்தவள் அழகான பெண் என்பதால். ரசனை: ஆயிரங்களில் பணம் செலவழித்து சுற்றுலா செல்கிறேன். காடுகளுக்கு இடையில் தொலைக்காட்சி பெட்டியை ரசித்தவாறு. அயல் தேசம்: பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அலுவலகம் செல்கிறேன். பெயர் தெரியாத பண்டிகைக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன், அயல் தேசத்தில் வேலை புரிவதால். நத்தை: உனக்கும் இடமில்லையோ சொந்தமாய்? எங்கே செல்கிறாய் கட்டிய வீட்டை முதுகில் வைத்துக் கொண்டு? மேகங்கள்: புரிந்து கொள்ள முடியவில்லை. குழந்தைகளைப் போல அவ்வப்போது ஏதோ கிறுக்கிவிட்டு போகிறது மேகங்களும். பொட்டு: கண்ணாடி எங்கும் பொட்டு, முகம் பார்க்கிறாள் விதவை. வெற்றி: பெரிதாய் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. அச்சடிக்கப்பட்டதில் பாதியாவது விற்று அதில் 10வது படிக்கப்பட்டு என் எண்ணங்களோடு பயணித்தால் மிகப்பெரிய வெற்றிதான். ருசி: குறையாய் தெரிந்த அம்மாவின் சமையல் ருசிக்கத் தொடங்கியது விடுதி வாழ்க்கையில். தொழில்: கூவி கூவி மீன் விற்கிறான், சபரிமலைக்கு மாலை போட்ட ஐயப்ப பக்தன்.